மோனி, இப்பதாண்டி ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கு. அத்தை, பாத்தீங்களா? நான் பாட்டி ஆயிட்டேன். நான் மட்டும் என்னவா கொள்ளு பாட்டியாக்கும். ஏண்டி, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? ராஜி, நான் பண்ணமா? என்னங்க, மாப்பிள்ளை ஃபோன் எடுத்தாரா? கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதான் இல்லை. என்னங்க சொல்றீங்க? நான் மாப்பிள்ளைக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டேம்மா. அவருக்கு போகவே இல்லை, நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. அதால சரி, அதான் மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு பண்ணேன். ஓ, அந்த அம்மாக்கு சொன்னீங்களா? சரி விடுங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு சொன்னீங்க இல்லையா? கேட்டோன்னே அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குமே. அதான் இல்லை ராஜி. ஏங்க, என்ன சொல்றீங்க? நான் எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த சொன்னேன். அந்த அம்மா வாய்ஸில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. சரி, என்னவோ விஷயத்த சொன்னாங்கன்ற மாதிரி வீங்க வீங்கன்னு வச்சுட்டாங்க. ஐயோ அப்பா, நீங்க எதுக்குப்பா அவங்களுக்கு பண்ண போனீங்க? ஏண்டா, உன் மாமியார் தானே, எனக்கு இருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல தானே வேணும். என்னடி, நம்ம நினைக்கிறத விட வீட்டில் ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா? உங்களுக்கே தெரியும் இல்லைம்மா, அங்கேருந்து என்னை அனுப்பிட்டு அவங்க அண்ணன் பொண்ணை கட்டணும். அதுதான் அந்த அம்மாவோட பெரிய பிளான். இப்போ நான் மாசமாக இருக்கேன்னு கேட்டோடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். அதான் அப்படி பேசியிருக்குவாங்க. நீங்கள் விடுங்க. சரிடி, அந்த அம்மா விடு. நீ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே? அம்மா, அப்பாவுக்கு நாட் ரீச்சபிள் வந்தால் எனக்கும் அதுதானம்மா வரும். எனக்கும் நாட் ரீச்சபிள் தான் வந்துச்சு. ஏங்க, இல்லைனா மாப்பிள்ளை ஆஃபீஸ்க்கே போய் சொல்லிட்டு வரீங்களா? இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வரோன்னு தோணலை. மாப்பிள்ளைக்கிட்டே போய் நேராக சொல்லிட்டு வந்துருங்களேன். அம்மா, அவசரப்படாதீங்க, பார்த்துக்கலாம், விடுங்க. என்னம்மா, எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இத்த போய் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லாமல் ஆற போடலான்றியே. பாட்டி, நான் அவங்க வீட்டை விட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி நான் எப்படி இருக்கேன் என்ன ஏதுன்னு கேட்டாரா? அப்போது என்னை விட அவங்க அம்மா தான் உங்களுக்கு முக்கியம். இருந்துட்டு போட்டோம், அட்லீஸ்ட் என் பக்கம் நியாயத்தை என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும் தானே பாட்டி? நீ சொல்கிறது சரிதாம்மா, ஆனால் இப்போ கோவத்தை தூக்கி பிடிக்கிற நேரம் இல்லை. எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இதை இப்படியே விட்டுட்டு சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கம்மா. நீ மட்டும் தமிழ்கிட்ட இந்த விஷயத்த சொல்லு. அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து இப்போவே உன் கண்ணு முன்னாடி நிற்பான் பாரு. நிற்பானா மாட்டானா? ம், எல்லாம் நிற்குவாரு தான். எதுக்கு? எனக்காக நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. அவர் குழந்தைக்காக தான். குழந்தைக்கும் உன்னுக்கும் மொத்தத்தில் வருவான் தானே. அவன் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காமா. நீ இப்படியே இந்த கோவத்தை இழுத்து பிடிச்சிட்டு இருந்தேன்னு வையே, உங்கள் சந்தோஷம்தான் பாழாக போகும். அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் நிஜமாவே பிரிஞ்சிடுவீங்க. இந்த அம்மாவுக்கு நீயே இடம் கொடுத்த மாதிரி ஆகிடும். சரி பாட்டி, இன்னைக்கு விடுங்க, நாளைக்கு நானே ஆஃபீஸ் போகிறேன். அப்பா, நாளைக்கு நீங்களும் நானும் ஆஃபீஸ் போகலாம். ம், சரிம்மா. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் படுத்துக்கிறேன். சாப்பிட ஏதாச்சும் கொடுக்கட்டாடி? இப்போதைக்கு எதுவும் வேண்டாம்மா, எனக்கு குமட்டுற மாதிரியே இருக்குது. நான் போய் படுக்கிறேன். இங்கே பாரு, இப்படியே சாப்பிடாம இன்னும் நீ உடம்புக்கு எடுத்துக்க போகிற. இது வரைக்கும் எப்படியோ, இப்போ பாப்பா இருக்கு. நீ உனக்காக சாப்பிடலனாலும் பாப்பாக்காக சாப்பிடணும், ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமா, கொஞ்சம் இப்போ ஃப்ரீயாக விடுறியா? பாருங்க தவ பேசுகிற பேச்ச. சரி விடு விடு, அவன் மனசில் என்ன கஷ்டமோ. யாருக்கு தான் அந்த கஷ்டம் இல்லை? அதுக்குன்னு இப்படி சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? ராஜி, விடு. கொஞ்ச நேரம் விட்டு அவளுக்கு ஜூஸோ சூப்போ ஏதாச்சும் வச்சு கொடு. எல்லாம் இப்படி அவளுக்கு செல்லம் கொடுத்து தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. சரி சரி, உன் ரேடியோவை நீ ஆன் பண்ணிடாத. இப்போதான் வீட்டில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. போ, அவளுக்கு என்ன வேணுமோ பார்த்து பண்ணி கொடு. நான் மார்க்கெட்டுக்கு போய் இன்னும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கின்னு வரேன். பார்த்தீங்களா, உங்க பையனுக்கு தாத்தா ஆயிட்டோன்னு பெருமை தான். பின்ன பெருமைப்படாம போ வேலையை பார்ப்போ. எப்படியோ நான் பாட்டி ஆயிட்டேன், என் பொண்ணு அம்மா ஆயிட்டா. அத்தை, என்ன சித்ரா, ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்துடுச்சிட்ட? இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்க வேண்டியது தானே? இல்லை அத்தை, புது இடம், தூக்கம் வரல. அப்படியா? சரி சரி, காஃபி வச்சுருக்கேன் பாருங்க, கப்பில் அவன் பின்னாடி இருக்கு, எடுத்துக்கோ. குடிச்சிட்டு அப்படியே அவனுக்கும் எடுத்துன்னு போய் கொடு. ம், சரி அத்தை. சித்ரா, உனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கும் சொன்னியானா நான் செய்வேன்.
அப்படி எதுவும் இல்லை அத்தை. இது செஞ்சாலும் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு தான் செய்ய தெரியாது. அதுக்கு என்னம்மா, கற்றுக் கொடுக்குறேன், நீ கற்றுக்கோ. ம், சரிங்க அத்தை. ஆனால் இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறமா கற்றுத்தரேன். அப்படியா? சரி, வேறு ஏதாச்சும் வேலை இருக்கா சொல்லுங்க, இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். அது சரி, நேற்று ஏதாச்சும் மறுபடியும் சண்டை போட்டானா? 2 பேரும் சமாதானம் ஆயிட்டீங்களா? சந்தோஷமாக தானே இருந்தீங்க? இல்லை அத்தை, என்கிட்ட ஒன்றும் சண்டை போடலையே, நார்மலாக தான் பேசினாங்க. ஓ, அப்படியா? சரிம்மா, சரி, நீ குடிச்சிட்டு அவனுக்கும் காஃபி எடுத்துகிட்டு போய் கொடு. ம், சரி அத்தை. என்ன இந்த பொண்ணு, நான் கேட்டது இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா? எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் சரிதான். கிருத்திகா, அம்மா, எங்கடி, எங்கே போன? எதுக்கு இப்படி யார்கிட்டயும் சொல்லாமல் கொல்லாமல் போகிற? சும்மா இரு, நீ எதுக்கு அவளை திட்டுற? இங்கே வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்களோ தெரியல, அதான் பாவம் புள்ள யார்கிட்டயும் சொல்லாமல் தனியாக போயிருக்கா. ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி, இருக்கிறவங்க யாரும் என்ன ஒன்றும் பண்ணல. கிருத்திகா, இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே போயிட்டு வந்துன்னுக்கிற நீ? ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லணும்னு தோணலையா? நாங்கள்லாம் எவ்வளவு பயந்துட்டோம். எங்ககிட்ட சொல்லனாலும் அட்லீஸ்ட் ஸ்ரீக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்க கூடாது? அம்மா, இப்போ இவ்வளோ நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டுன்னு வரீங்க? பாட்டி, அவள் எங்கேயும் போகல, அவள் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் இருந்தா. இப்போ எதுக்கு ஆளுக்கு அவளை இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க? முதல்ல உள்ள கூப்பிட்டுன்னு போங்க. ஆமாம்மா, அவளை உள்ள கூப்பிட்டுன்னு போ. அவளுக்கு என்ன வேணுமோ தேவையான எல்லாம் செய்யுங்க. சாப்பிடலன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு சாப்பிட வைங்க. கிருத்திகா, நீ போ, எதை பற்றியும் நினைக்காத, சாப்பிட்டுட்டு நல்லா படுத்துன்னு தூங்கு. ம், சரி மாமா. ஏன் கிருத்திகா, உங்கள் அம்மா உன்னை பார்க்கணுன்னு அவ்வளவு ஆசையாக ஓடி வந்தா அவகிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேன்ற? உங்கள் அம்மா என்ன உனக்கு அவ்வளோ அந்நியமாக போயிட்டாளா? பாட்டி, நான் தான் இப்போ அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்ல, நாளைக்கு நிதானமாக பேசுவா, இப்போ வழி விடுங்க. அருணா, உனக்கு இந்த மரியாதை தேவைதான். நீ தான் புள்ளன்னு மெச்சிக்கிற, அவளுக்கு உன் மேலே துளியும் பாசம் இல்லை. பாட்டி, இப்போ எதுக்கு சண்டை போடணுமா? சண்டைக்கு நிற்கலான்னு தான் வந்தீங்களா அங்கே இருந்தீங்க? விடுங்க பெரியம்மா, அவள் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு பேசிக்கிறேன். அத்தை, இங்கே பாருங்க, அவளுக்கு உங்கள் மேலே கோவம் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு ரெஸ்ட் தேவை, இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். பயந்துருக்கா, அவ்வளவுதான். பயந்தாளா? எதுக்கு பயந்துருக்கா? அவள் இருந்த ஏரியாவில் பஸ் வரல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதான் பயந்துட்டா. இதுக்கு மேலே வேற ஏதாவது தெரியணுமா? கிருத்திகா, நீ வாமா. ம், சரி அத்தை. பெரியம்மா, நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நாளைக்கே போயிடலாம். சும்மா இருடி, இவ ஒரு கூறு கெட்டவ. நீ எதுக்கு போனோம்? இங்கே இரு, இந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பெரிய பாட்டி, இப்படியே வீம்புக்கு பண்ணி குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. பாத்தியடி, நம்ம இங்கே வந்திருக்கிறது இவங்க யாருக்குமே பிடிக்கல. ஒருத்தனானா எப்போ வந்த, என்ன ஏதுன்னு கேட்டானுங்களா? முறைச்சின்னு போகிறானுங்க. எல்லாம் உன்னை சொல்லணும், வளர்த்துருக்கிற விதத்தை பாரு. அக்கா, மரியாதைலாம் தானாக வரணும், நம்ம கேட்டு வாங்கக்கூடாது. நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டா எல்லாரும் உங்ககிட்ட ஒழுங்காக தான் நடந்துக்குவாங்க. உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற கொழுப்பை பார்த்தியா? கரைக்கிறேன், எல்லாரோட கொழுப்பையும் கரைக்கிறேன். மாமா, இந்தாங்க காஃபி. நானே அங்கே வந்து வாங்கிக்கணும்னு நினச்சேன், நீ எடுத்துன்னு வந்துட்டியா? தேங்க்யூ. இதுக்கெல்லாமா யாராச்சும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க? யார் சொன்னா என்ன, சொல்லனா என்ன, நான் சொல்லுவேன். அப்புறம் அம்மா என்ன பண்ணுறாங்க? அத்தையா? அத்தை தான் காஃபி போட்டது, கிச்சனில் சமைக்கிறாங்க. ஆமாம், அத்தை என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க, எனக்கு ஒன்றும் பிடிக்கல. காலையிலேயே ஆரம்பிச்சாச்சா? சரி, அப்படி என்ன கேட்டாங்க? அதான் நேற்று நம்ம சண்டை போட்டோம்ல, அதை பற்றி தான். சமாதானம் ஆயிட்டீங்களா, 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்களான்னு. ஏன் சண்டை போட்டால் சமாதானம் ஆகக்கூடாதா? அட மக்கு, அவங்க அதை கேட்கல. அப்புறம் அதுக்கு அர்த்தம் அதுதானே? அது நம்மளுக்குள்ள அது ஐயே, இதெல்லாமா கேட்பாங்க? இவங்கன்ட்டுல எல்லாருமே அப்படிதான் கேட்குவாங்க. சரி விடு, நீ அதெல்லாம் கண்டுக்காத.
என்னை பார்த்தது போதும், ஃபோன் அடிக்குது, எடுங்க. ஹலோ, யாரு? ஹலோ மனோ டியர். என்ன புது பொண்டாட்டி கூட ஒரே ஜாலி தான் போல. யாருங்க? சித்து, நீ வெளியே போமா. எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு. ம், சரி. ஓ, ரொமான்ஸா? பொண்டாட்டி பக்கத்துலயே இருக்கிற மாதிரி தெரியுது. ஏய் மது, இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்க? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? எத்தனை தடவை சொல்றது உனக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத? அது எப்படி மனோ டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க முடியும்? நீ என்னை தேடி வருவேன்னு நான் நினைச்சேன், ஆனா என்னை தேடி வரவே இல்லை. அப்போ நீ என்ன அத்தனை வருஷம் லவ் பண்ணதெல்லாம் சும்மாவா? இப்போ அந்த கதை வேண்டாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன விட்டுரு. நீ வேணும்னா வேணும், வேண்டான்னா வேண்டாவா? முடியாது, நான் உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு வேணும். இப்படியே பைத்தியம் மாறி உளறினரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, போனை வை. நான் இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சியா? சேச்சா, இப்போ நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? உன் வீட்கிட்ட இருக்கிற ஒரு காஃபி ஷாப்பில். இப்போ நீ என்ன பண்ணுற? கடகடன்னு என்னை பார்க்கறதுக்கு ஓடி வர. அப்படி இல்லை, இப்போ ஃபோனை வச்சு 5வது நிமிஷம் நான் உன் வீட்டில் இருக்குவேன். எப்படி வசதி? மது, ஆமாம் மனோ, மதுதான், உன்னோட மதுதான். ச்சே, இப்படி பேச உனக்கு எப்படி நீ மனசு வருது? எப்படியோ வருது. சீக்கிரமா நான் உன்னை பார்க்கணும், பார்த்து ரொம்ப நாளாச்சு. சீக்கிரமா ஓடி வந்துரு. வருவதானே? வந்துருவ. இல்லைனா என்னை பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லையா? அடுத்த நிமிஷமே உன் வீட்டில் இருக்குவேன், உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசின்னு. வந்து தொலைகிறேன். That's my boy. I'll be waiting for you. Bye. ஷிட், என்ன என்ன இவ இப்படி டார்ச்சர் பண்றா என்ன?